கெமிக்கல் அப்படி என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற அளவுக்கு அது என்ன கெமிக்கல் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட். ஃபர்ஸ்ட் ஃபார்மால்டிஹைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இஜிப்சியன் மம்மிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கெடாம டீகே ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக அப்பயே வந்து பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் வராம இருக்கிறதுக்காக வந்து அதை அப்ளை பண்ணி அந்த பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஃபார்மால்டிஹைடுக்கும் நம்ம பேபி ஷாம்புக்கும் என்ன சம்பந்தம் தானே யோசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட கெமிக்கலை தாங்க அந்த பிரபலமான பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் தன்னோட ப்ராடக்ட்ல கலந்தாங்கன்னு சொல்லி தான் அந்த கான்ட்ரவர்சியே கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இது தெரியாம தான் இத்தனை வருஷமா நம்ம கையாலேயே நம்ம குழந்தைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி இத்தனை வருஷமா கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த பிராண்டை விட்டு நம்ம இத்தனை வருஷமா நம்ம மாறினதே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் ஒருத்தருக்கு தெரிய வந்து அந்த பிராண்ட்ல இருந்து மாற ஆரம்பிச்சோம். அந்த பிராண்டும் தன்னோட விஷயத்தை வந்து ரீஃபார்முலேட் பண்ணி அப்படிப்பட்ட கெமிக்கல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ஒரு கான்ட்ரவர்சி இருக்குன்னு சொல்லி தெரிய வந்ததால சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் ஹைப் இருந்த காலத்தால நமக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. இப்படி ஒரு பக்கம் அப்படின்னா இன்கிரீடியன்ஸை டிஸ்க்ளோஸே பண்ணாத ஒரு சில பிராண்ட், இந்த பச்சை மூடி மம்மான்னு ஆரம்பிக்கிற இந்த பிராண்ட், இவங்கெல்லாம் வந்து இன்கிரீடியன்ஸை ஃபுல்லாகவே டிஸ்க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது. நல்ல இன்கிரீடியன்ஸ், சேஃபான இன்கிரீடியன்ஸ் இருந்தால் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதானே, என்ன அதில் பிரச்சனை? ஒருவேளை இந்த 2019 அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் ஆன மாதிரி இவங்களோட பிராண்ட்லயும் ஏதோ ஒரு கெமிக்கலால கான்ட்ரவர்சி அதுக்கப்புறமா கிரியேட் ஆகி அதுக்கப்புறமா நம்ம அவேர்னஸ் வந்து நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஃபுல் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறது நல்லது. ஒருவேளை இன்கிரீடியன்ஸ் ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. டவுட்ஃபுல்லாக அந்த இதை யூஸ் பண்ணுங்கிற எந்த அவசியமும் நமக்கு இல்லை. அடுத்தது வந்தீங்கன்னா ஹெர்பல். ஒரு சிலது வந்து இந்த ஹெர்பல் பேபி ஷாம்பு அப்படின்னு ஒரு டேக்லைன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எப்போன்னு தெரியலங்க, இந்த எஸ்எல்எஸும் பேரபன்ஸும் நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைய ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு எப்போன்னு தெரியல. சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. ஏன் அப்படின்னா இந்த எஸ்எல்எஸும் பேரபன்ஸையும் தன்னோட ஹெர்பல் ஷாம்புல யூஸ் பண்ணிட்டு தன்னை ஹெர்பல்னு சொல்லி லேபிள் பண்ணிக்கிறது ஒரு சில பிராண்டும் இருக்கு. சரி, அப்போ இதெல்லாம் எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீன்ல லிஸ்ட் டவுன் பண்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப நல்லது. சரி, அப்புறம் என்னென்ன மாதிரி ஷாம்புலாம் பெஸ்ட் அப்படின்னா அதை இப்போ நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.